இங்கிருந்த பையன் எங்க போச்சு? ஒருவேளை அந்த பித்துக்குழி எனக்கு தெரியாம எடுத்து வச்சிருக்குமோ? சொர்ணம் வழக்கு ஃபைல். திரவண தொழிலதிபர் சிவசங்கரன் மீது சொர்ணம் என்ற பெண் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். தன்னுடைய பெண் குழந்தை சிவசங்கரனுக்கு பிறந்தது என சொர்ணம் சாட்சியம். இது உங்க ஃபைலா? ஹால்ல டேபிள் மேல இருந்துச்சு. நீங்களும் எங்க அப்பா மாதிரியே இந்த பழைய பேப்பர் கட்டை பிரிச்சு படிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்படின்னா? ஆமா, எங்க அப்பாவும் அடிக்கடி ராத்திரியில இதை எடுத்து படிச்சுட்டு கேபி கேபி அழுவாரு. நான் உன்னை மோசம் பண்ணிட்டேன், துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்படியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்களும் கேபி கேபி அழப்படிக்க. இதுல என்ன விஷயம் இருக்கு நமக்கு தெரியுமா? அப்பா அழுகிறத சொல்லிட்டு நின்னு பாத்திருக்கேன். அவ்வளவுதான். அவர் மாதிரி நீங்களும் தேபி தேபி அழுக. இந்தாங்க கட்சி அடிச்சுட்டு தொடச்சுக்கங்க, தொடச்சு அழுங்க. குட் நைட் பார்ட்னர். இது பொய் வழக்கு. எதிர்த்தரப்பு வக்கீலின் வாதம். குழந்தை சிவசங்கரனுக்கு பிறக்கவில்லை. நீதிபதி தீர்ப்பு. சொர்ணம் குழந்தையுடன் தலைமறைவு. காணவில்லை. அன்புள்ள சொர்ணம், நடந்ததை மறந்துவிடு. உன் மீது எனக்கு ஒரு வருத்தமும் இல்லை. நீ எங்கிருந்தாலும் என் அருமை மகளுடன் என்னிடம் வந்துவிடு. குழந்தை இல்லாமல் எனக்கு பைத்தியமே பிடித்துவிடும் போல் இருக்கிறது. உனக்கு வாழ்வளிக்கிறேன். உன் பெண்ணையும் நல்லபடியாக பராமரிக்கிறேன். இப்படிக்கு சிவசங்கரன். உன் பெண்ணையும் நல்லபடியாக பராமரிக்கிறேன். அப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த கௌரி இன்னும் படிச்சு முடிக்கலையா? போட்டோவே பார்த்துட்டு இருக்க? ஒண்ணு இல்ல, இந்த படத்துல இருக்கிறது சிவசங்கரன் பேரா. இந்த கம்பெனி ஆரம்பிச்சு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது இவர்தானா? இவர் இறந்து இன்னியோட 1 வருஷம் பூர்த்தி ஆகுது. நம்ம எல்லா செக்ஷனையும் போட்டோ வச்சிருக்காங்கன்னு கமலா சொன்னா. அப்படியா? ஆமா. அம்மா, என்னம்மா இது? அப்பாவோட போட்டோ தானே? ஆமா. ஏன் திடீர்னு இப்படி ஒரு சந்தேகம்? இல்ல, கேட்டேன். இப்ப நான் வேலை பார்க்குற இன்டர்நேஷனல் டாய் அண்ட் டாய்லெட்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சதும் இவர் தானே? எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறியா? இதே மாதிரி போட்டோவை இன்னைக்கு எங்க ஆபீஸ்ல பார்த்தேன். அப்ப இருந்து இன்னையோட 1 வருஷம் பூர்த்தி ஆகுதா? நாம இங்கதான் இருந்திருக்கோம். அண்ணா, அப்பா சாவுக்கு நீயும் போகல, என்னையும் போக சொல்லல. ஏமா? இப்ப எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அன்னைக்கு பூரா நீ அழுதுகிட்டு இருந்த. காரணம் கேட்ட, சொன்னல. மறுநாள் உன் நெத்தில குங்கும பொட்டு இல்ல,
திடீர்னு விதவா குளத்துல ஒண்ணு பார்த்ததும் நான் திடுக்கிட்டேன். அப்பாவை பத்தி கேட்டேன். அப்ப மட்டுமா எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்தே எத்தனையோ தடவை கேட்டிருக்கேன். அப்பாவை பத்தி பேச்செடுத்தாலே உனக்கு ஆத்திரம் வரும். எனக்கு துரோகம் செஞ்சவரே எங்க எப்படி இருந்தா எனக்கு என்னன்னு சொல்லி கும்பிடுவேன். அப்ப நான் எங்க அப்பா ஒரு கோடீஸ்வரர் எனக்கு தெரியாது. அவர் ஒரு ஏழை. உன்னையும் என்னையும் வச்சு காப்பாற்ற முடியாம விட்டுட்டு எங்கேயோ ஒழித்தர நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் எனக்கு புரியுது பணக்காரங்க நீயே வெறுக்கிறேன்னு. அது போட்டோம். நான் தெரிஞ்சுக்க வேண்டியது எங்க அப்பாவுக்கு சொந்தமான கம்பெனிலேயே நான் சம்பளத்துக்கு வேலை பாக்குறேனே. ஏமா அப்படி? அவரோட இன்னொரு மகதம் இப்ப அந்த கம்பெனிக்கு சொந்தக்கார் உன் தங்கு பேரு கௌரி. அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவளோட புருஷன் தான் இப்ப அந்த கம்பெனி மற்ற ஆசைகளையும் நிர்வாகம் பண்றார். ஒரே தாயோட வயசுல பிறந்த 2 பொண்ணுங்க புறத்துல தெரிஞ்சுக்க முடியாம இவ்வளவு காலத்துக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த கொடுமை ஏமா நடந்துச்சு? எப்படி நடந்துச்சு? ஒரே தாய் வயசுல பிறந்த 2 பொண்ணுங்கன்னு சொன்னீங்க. இல்லம்மா, என் வயசுல பிறந்தது ஒரே பொண்ணுதான். என்னம்மா சொல்ற? உண்மையத்தான் சொல்றேன். இவரோட கம்பெனில நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இவரோட மனைவி எனக்கு ஏற்கனவே அறிமுகமானவ. அவ அவர்கிட்ட சொல்லிதான் அந்த வேலையை எனக்கு வாங்கி கொடுத்தா. அந்த முறையில நான் அவங்க வீட்டுக்கு போவேன். அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்த கொஞ்ச நாள்ல அவ இறந்துட்டான். அந்த குழந்தைய பாக்குறதுக்காக நான் அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போவேன். காலையில இருந்து அழுக நிறுத்த மாட்டேங்குது. வயிற்று பசியில் அழுவுதா வயிற்று வலியில் அழுவுதான்னு கூட தெரியல. இப்படி கொடுங்க. என்னடா அம்மா அம்மா இப்பதான் தெரியுது, 1000 இருந்தாலும் ஒரு குழந்தைக்கு அப்பா அம்மா ஆக முடியாது. தாய் இல்லாத குழந்தை. சொல்றான். எனக்கு ஒரு யோசனை தோணுது. என் கம்பெனில வேலை பார்க்கறதுக்கு பதிலா நீ இந்த வீட்டுல இருந்து குழந்தைய கவனிச்சுக்கிற வேலை சும்மா வேண்டாம். அதை விட அதிகமா சம்பளம் போட்டுட்டாங்க. எங்க இருக்கிற நீ மனைவி முன்னாடியே சொல்லியிருக்கிற. நீ ஆசைப்பட்டீங்கன்னா இந்த குழந்தைய நானே வளர்க்கிறேன். தொட்டிலாட்ட வந்தவளை கட்டிலுக்கு கூப்பிட்டாரு சிவசங்கர். சொர்ணம் மறுத்தார். கோடீஸ்வரனுடைய பிடிவாதம், தனிமை சூழ்நிலை எல்லாமா சேர்ந்து அந்த பெண்ணை சிவசங்கரனுடைய காம வெறிக்கு பலி கொடுத்துச்சு. சொர்ணம் கர்ப்பமானா. தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சிவசங்கரன் காலில் விழுந்து கெஞ்சினான். நடக்கல. பதிவு திருமணம் பண்ணிக்க சொல்லி நண்பங்கிற முறையில நானும் எவ்வளவோ எடுத்து சொன்னேன். சின்ன வயசுல இருந்தே சிவசங்கரனுக்கு பிடிவாத குணம் அதிகம். அந்த பிடிவாதம் சொர்ணத்தை விட்டு விட்டே விரட்டிடுச்சு. நான் அவளை ஒரு நர்சிங் ஹோம்ல சேர்த்தேன். அவ ஒரு பெண் குழந்தைக்கு தாயான. சொர்ணம் சொர்ணம் குழந்தை எப்படிமா இருக்கு? ஏதோ இருக்கு. இந்த பாவி பொண்ணா பிறந்து படுற பாடு போதாதுன்னு என் வயசுல இதுவும் ஒரு பொண்ணா பிறந்திருக்கு. தப்புமா. தெய்வத்தையும் குழந்தையும் நிந்திக்க கூட. இப்பயும் ஒண்ணு மிஞ்சி போயிட்டு இங்க இருந்து டிஸ்சார்ஜ் ஆனதும் குழந்தையும் கையுமா நேரா சிவசங்கரன் கிட்ட போகும். மறுபடியுமா? நான் சொல்றதை கேளுமா. இதுல ஒண்ணும் தப்பு இல்லை. இத பாருமா, கோயில் கிரகத்துல நிற்கும் போது கரையாத கொடிய மனமும் தன் குழந்தையோட முகத்தை பார்த்ததும் கரைஞ்சிடும். அவர் சொன்னபடியே போது குழந்தை முகத்தை பார்த்தோம். அவர் மனசு கரையிலேயே. தகப்ப இருந்து இல்லாத இந்த குழந்தைய நான் எப்படிங்க வளர்ப்பேன்? கேட்கிறவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? நீதி கேட்டு சொர்ணம் சிவசங்கரன் பேர்ல கோர்ட்ல வழக்கு போட்டுட்டேன். அதுக்கு நான் குறுக்க நிப்பேன்னு நினைச்சு அவ என்கிட்ட கூட சொல்லல. அறைக்குள்ள நடந்தது அம்பலத்துக்கு வந்ததும் சிவசங்கர் அதை ஒரு கௌரவ பிரச்சனையாவே எடுத்துக்கிட்டான். எதிர் வழக்காடும்படி என்ன கட்டாயப்படுத்தினான். நான் மறுத்தேன். நியாயத்தை எடுத்து சொன்னேன். அவன் கேட்கல. வேற ஒரு லாயரை வச்சு கோர்ட்ல வாதாடி பணம் பேசிட்டு
பணத்தை அள்ளி இறைச்சி எனக்கு சாதகமா இருந்த சாட்சிகளை கலைச்சு தெளிவா இருந்த வழக்க திசை திருப்பி விட்டுட்டாரு. இந்த ஏழைக்கு நியாயம் கிடைக்க வழி இல்லாம கோர்ட்டோட எல்லா கதவுகளையும் அடைச்சிட்டாரு உங்க அப்பா. முடிவு ஒரு பெண் தன் தவறை மறைக்க மற்றொரு அப்பாவி மனிதரின் நிழலை பயன்படுத்திக் கொள்ள செய்த முயற்சியாகவே இது எனக்கப்படுகிறது. சொர்ணம் சரியான சாட்சிகளை கொண்டு வந்து தன் பக்கத்து உண்மைகளை நிரூபிக்க முடியவில்லை. எனவே சிவசங்கரன் எதிர்மறைவை ஏற்று சொர்ணத்தின் குழந்தைக்கு அவர் தகப்பனார் அல்ல என்று தீர்ப்பளிக்கிறேன். சட்டத்துக்கு முன்னால தனக்கு நீதி கிடைக்கும்னு அந்த ஏழை நம்பி ஏமாந்த அந்த ஏமாற்றத்தின் எதிரொலி அவர் எப்படியாவது பழி வாங்கணும்னு நான் துடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் அவரை எதிர்பாராம சந்திச்சேன். காரை விட்டு இறங்கின அவரு வக்கீல் சந்தானத்தோட பேச போய்கிட்டு இருந்தார். இதுதான் சந்தர்ப்பம்னு நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டேன். ராகினி எங்க? யார் குழந்தை? எந்த குழந்தை உங்க குழந்தை இல்லைன்னு வழக்காடி வெற்றி அடைஞ்சீங்களோ அந்த குழந்தை தான் இது. உங்களுக்கு பிறந்த இந்த குழந்தைய நீங்க வளர்த்தே ஆகணும். நேர் வழியில நியாயம் கிடைக்காதனால குறுக்கு வழியில வந்து உங்க குழந்தைய அபகரிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுடுச்சு. இருக்கிற என் குழந்தை உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்க குழந்தையோட உயிருக்கும் உத்தரவாதம் உண்டு. சொர்ணம், இந்த முறை சிவசங்கரன் கிட்ட ஓடி வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், சொன்னத்து மேல கேஸ் போடணும், அப்படி இப்படின்னு குதிச்சான். அந்த மாதிரி செஞ்சா அது உன்னுடைய மூத்த குழந்தைய பாதிக்கும்னு சொன்னேன். அவன் பயந்து போய் அந்த நேரத்துக்கு பேசாம இருந்தாலும் சொர்ணத்தை எப்படியாவது வரவழைச்சு அவகிட்ட இருக்கிற தன் குழந்தைய பறிச்சுக்கிட்டு அவளை தொலைச்சி கட்டணும் திட்டம் போட்டான். அதுக்காகத்தான் தந்திரமா பத்திரிகைகள்ல இந்த மாதிரி விளம்பரங்களை கொடுத்தான். இது எனக்கு தெரிஞ்சதும் ஏமாந்து வந்துடாதேன்னு அவளுக்கு எழுதினேன். கடைசி வரைக்கும் அவ வரவே இல்லை. அவ குழந்தை சிவசங்கரங்கிட்டயே வளர்ந்துட்டான். இப்ப தெரியுதா உன் மனைவி கௌரி யாருன்னு?